ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நர்சஸ், மேல் ஃபீமேல் நர்சஸ் எஸ்பாஸில் போகிறதுக்கு தயாராக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஓகே. சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், அதாவது இது வந்து ஒன்லி ஃபார் நர்சஸ். ஓகே, அதில் மேல் ஃபீமேல் இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். நர்சிங் ஹோம், ஓகே, எஸ்பாஸில் போகிறாங்க. பிஎஸ்சி இருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி முடிச்சுட்டு இந்த போஸ்ட் பிஎஸ்சினா என்ன, டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் படிப்பாங்க, அதுதான் போஸ்ட் பிஎஸ்சி. ஓகே, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 3 years இருக்கணுமா, நல்ல அனுபவத்தை வேலை இருக்கணும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் இருக்கணும். வேறு ஸ்பெஷல் எக்ஸாம் ஒன்றும் தேவையில்லை. நைட் ஷிஃப்ட் இருக்கும், அதுக்கு அலவுன்ஸ் இருக்குது. அப்புறம் ஹவுசிங் அலவுன்ஸ் 400 கொடுக்குறாங்க. ரீலொக்கேஷன் அப்படின்னா இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம்ல, அந்த அலவுன்ஸு அங்கே போய் வாங்கிக்கலாம், ஒரு 400 சிங்கப்பூர் டாலர். ஓகே, இதெல்லாம் போக சர்வீஸ் சார்ஜ் தான் கண்டிப்பாக வாங்குறாங்க, அது இருக்குது. சேலரி ஆல்மோஸ்ட் 2100 சிங்கப்பூர் டாலர், இன்னைக்கு 70 சில்லற கிட்ட போகுது. பேசிக் சேலரி 2500 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது எவ்வளோன்னு இன்னைக்கு இந்தியன் ருபீஸை கணக்கு பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்ல வாய்ப்பு. இன்டர்வியூ வந்து வீடியோ கால் இன்டர்வியூ வரும், பல ரெஸ்யூம் அனுப்பணும், வீடியோ கால் வரும். அவங்களே எல்லா ஃபெசிலிட்டி சொல்லுவாங்க, எவ்வளோ செலவாகுங்கிறதும் சொல்லுவாங்க. இது சிங்கப்பூரில் அவங்க ஒரு மேன் பவர் தான், நம்மளை மாதிரி. அவங்க எடுத்து இங்கே இது கொடுத்துட்றாங்க. அவங்க ஏதோ சர்வீஸ் வாங்கிக்குவாங்க. ஒரு 3 to 4 lakhsக்குள்ளே இருக்கும் இதனோட சர்வீஸ் சார்ஜ். ஓகே, இது ஏன்னா இது அப்படி தான், அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இது ஃபீமேல் நர்ஸ் கிடச்சா இன்னும் நல்லது. மேல் நர்ஸ் இப்போது 4 பேர்னா ஃபீமேல் நர்ஸ் 8 பேர் வேணும் அப்படி. அதனால் நர்சிங் உள்ளவங்க இந்த டாக்குமெண்ட் அனுப்ப. இது நான் சொல்கிறத விட அங்கேருந்து கால் பண்ணும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு நீங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணுமா பண்ணாண்டாமா, நமக்கு விசா கிடைக்குமா கிடைக்காண்டா நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து எஸ் பாஸ். ஓகே, இ பாஸில் எஸ் பாஸ். அதனால் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். முதல்ல ரிசீவ் அனுப்புங்க, நான் கொடுத்துட்டு அப்ரூவல் வாங்கி தரேன். விருப்பம் இருந்தால் அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா நம்ம வேறு நாடுகளுக்கு எதாவது பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. இப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நிறைய நான் வந்து எனக்கு நிறைய லைக் வேணும், ஷேர் வேணும் நான் கேட்குறதே இல்லை. அதை வச்சு நம்ம ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம பிறருக்கு சொல்கிறோம், அவங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா நோ கம்பல்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.